ஹாய் வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போகுது. அன்ஷிதா டென்ஷன் ஆகிட்டு நம்ம சௌந்தர்யாவையும் நம்ம ஜாக்லினையும் வச்சு வெளுக்குறாங்க. அதாவது நம்மளுக்குலாம் ஒரு கொஸ்டின் இருக்குல்ல இவங்க ரெண்டு பேர்கிட்டையும், அதை வந்து நம்மளுடைய வாய்ஸாக வந்து அன்ஷிதா கேட்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப போரிங்காக தான் இருக்குது. நேற்றெல்லாம் எப்படி தட்டை போட்டெல்லாம் தாறுமாற தக்காளி சோறு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் தயிர் சாதமாக இருக்குது. என்னையா நடக்குது? குழ உள்ளுக்குள்ளே இருக்கிற கொஸ்டின் நாங்கள் வந்து கேட்குறது. இதுக்கு நீங்கள் டாஸ்க் இல்லாமல் தனியாக வச்சு கேட்கலாமே. இதுக்கு எதுக்கு உங்களுக்கு வந்துட்டு எவில் ட்ரெஸ்ஸு, அது டெவில் ட்ரெஸ்லாம் கொடுத்து ஐயா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் இங்கே வந்து அன்ஷிதா வந்து பொங்குறாங்க. நம்ம ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் முன்னாடி நேருக்கு நேராக உட்கார வச்சு பார்க்க சொல்லிவிட்டு இவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சௌந்தர்யா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே ஃபுல்லாக நடிப்பு இந்த அம்மா ஒரு ஷோவை அப்படியே நடித்து கொண்டு போயிடலான்னு இந்த அம்மா வந்திருக்கீங்க. அதுவும் இந்த அம்மா இருக்கு ஜாக்லின் அம்மா. இந்த அம்மாவுக்கு இருக்கிற ஃபேன்ஸு அதை வந்து கவனிச்சுட்டு இந்த அம்மா கூட ஒட்டிக்கிட்டே இருந்தால் நாமளும் இந்த ஷோவில் வந்து பொழைச்சிக்கலான்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொச்சு செய்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே நடிக்குது பாருங்கள், அப்படியே புண்ணிய ஆத்மா மாதிரி நடிச்சிட்டு இருக்குது. ரெண்டு பேரும் பார்க்குறத பற்றியா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரெண்டுமே டாஸ்க் இல்லைனா அப்படி டெவில்ஸாகவே வாழ்கிறது. எப்படி டாஸ்க் இல்லைனா டெவில்ஸாகவே வாழ்கிறது. ஆனால் டாஸ்க் வந்துச்சுன்னா ஐயோ நாங்கள் புண்ணிய ஆத்மாக்கள், எங்களுக்கு டெவில்ஸ் மேலே நடிக்க வராது அப்படியே வந்துட்டு ஏமாத்துறது ராஸ்கல். அப்படின்னும் போது ரஞ்சித் சார் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு, சரி உனக்கு இதில் எது வேணும் அப்படின்னு கேட்குறது. எனக்கு எதுவுமே வேண்டாம், அந்த டோரை ஓப்பன் பண்ணி காட்டுங்க, இவங்க ரெண்டு பேரும் தள்ளி விட்டுருணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. அப்புறமா சௌந்தர்யா அப்போ திரும்ப சொல்கிறாங்க, இந்த அம்மாலாம் அன்னைக்கு வந்துட்டு நடிக்கவா அப்படின்னா எனக்கு நடிக்க வராதுன்னு சொல்லுது. ஆனால் வந்ததுலேருந்து 60 நாள் இந்த பொண்ணு நடிச்சுட்டு தான் இருக்குன்றாங்க. பா நல்லா இருக்கா அன்ஷிதா, உண்மையிலே சூப்பராக நீங்கள் செம்மையாக பேசுகிறீங்க. ஆனால் யார்கிட்ட பேசணுமோ அவங்க மட்டும் பேசணும். உங்களுக்கு காண்டு வர எல்லாருமே பேசுகிறீங்க, காண்டு வராட்டி அவங்க பண்ணுற தப்புகள் எதுவுமே உங்கள் கணக்கு தெரியுமா? அதுதான் வந்து அன்ஷிதாவோட பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்குது. அதேமாதிரி அடம் பிடிச்சாங்கன்னா இது எனக்கு கிடச்சிடணும், அது என்னவாக இருந்தாலும் சரி எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கேரக்டருக்கு அது வந்து அழகாக இருக்குமா? இருக்காது. ஸோ அதெல்லாம் அவங்க மாற்றணும். பட் மாற்றுற மாதிரி தெரியல. நேற்றே வந்துட்டு ஆடி போயிட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு இவங்க பேசுகிறத பார்த்து நம்மளும் ஆடி போயிட்டுருக்கோம். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே வந்துட்டு சௌந்தர்யா பற்றியும் ஜாக்லின் பற்றியும் சூப்பராக வந்து அன்ஷிதா சொன்ன விஷயங்கள் என்னையை பொறுத்த வரைக்கும் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டு தான். ஆனால் இவங்க அதை பண்ணுறாங்களா கேட்டிங்கன்னா அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் நண்பர்களே.